ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஆன்லைனில் சர்வே அட்டன் பண்ணுறது மூலிமா நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆட்டோபோல் பெய்டு சர்வே அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணவுமே இப்போ கூகுள் ப்ளேயில் உங்களுக்கு ஆட்டோபோல் பெய்டு சர்வே அப்படிங்கிற அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இப்போ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணவுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உள்ளே போயிடும். இப்போ எப்படி லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இமெயில் ஐடி இதில் ஷோவ் ஆகும். அதில் நீங்கள் இந்த இமெயிலை செலக்ட் பண்ணிவிட்டு ஐ அக்ரி கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆயிரும். இப்போ நம்மளோட பேசிக் டீட்டெயிலாம் நம்ம ஃபஸ்ட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். இருங்க, இப்போ நீங்கள் ஹோம் பட்டன் அனுப்பினீங்கன்னா $0.10 இருக்கு பார்த்தீங்களா, அந்த அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது உங்களோட பேசிக் டீட்டெயிலாம் கேட்கும். அதை நம்ம ஃபுல் பண்ணோம்னா அந்த இது நம்ம கணக்கில் ஏற்றிடுவாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த வருஷத்தில் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மந்த்து. நெக்ஸ்ட்டு நம்மளோட போஸ்ட், அதாவது போஸ்ட் கோடு சொல்லுவாங்க. அதாவது 624 அப்படின்னு ஆரம்பிக்கும் போஸ்ட் கோடு, அஞ்சல் எண், அந்த இதை இதில் நம்ம அடிக்கணும். ஓகே, நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா சர்வே கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடும். இப்போ நம்மளோட அந்த $0.10 நம்மளில் ஏறிடும். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அதுக்கும் நம்மளுக்கு டாலர் நம்மளுக்கு ஏற்றி விடுவாங்க. நீங்கள் எங்கே அதாவது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது சும்மா சிம்பிளாக நம்மளோட பேசிக்கான டீட்டெயிலாக அதில் கேட்பாங்க. நீங்கள் அதெல்லாம் எல்லாமே ஃபுல் பண்ணிடுங்க. நீங்கள் இதெல்லாம் ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ரொஃபைலை பார்த்து உங்களுக்கு சர்வே வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை அட்டன் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு $3 வந்துருச்சுன்னா நம்ம அது நம்ம பேமெண்ட் எடுத்துடலாம். இப்போ சர்வே முடியும் போது இந்த மாதிரி தான் வரும். சர்வே இஸ் கம்ப்ளீட்டட், யுவர் பேலன்ஸ் இஸ் பேயிங் அப்டேட்டட் அப்படின்னு வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா சர்வே முடிஞ்சது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம $3 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம்னா நம்ம எப்படி அதை எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சர்வேலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். $3.35 நம்மளுக்கு வந்திருக்கு. இது நம்ம பேபால் மூலியமாக நம்ம எடுக்கலாம். அந்த பேபால் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த பேபால் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பேபால் பேமெண்ட் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இதில் உங்கள் பேபால் அக்கௌண்ட்டோட இமெயில் ஐடி அதில் நம்ம அடிக்கணும். இது கரெக்டாக நம்ம பேபாலில் இருக்கிற இமெயில் ஐடி கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக ஏறும். கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஆர் யூ ஷியோர் அப்படின்னு கேட்கும். ஓகே அப்படின்னு கொடுத்துடணும். ஓகேன்னு கொடுத்தோமே இப்போ நம்மளோட பேபால் அக்கௌண்ட்டில் உடனே நம்மளுக்கு $3.35 ஏறிடும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம பேபால் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதில் அந்த டாலர் ஏறி இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம பேபால் அக்கௌண்ட்டை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இப்போ ஆட்டோபோல் லிமிட்டட்லேருந்து நம்மளுக்கு $3.35 ஏறிடுச்சு பார்த்தீங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்ம இந்த மாதிரி சர்வே அட்டன் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஏர்ன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.